ரெக்கார்டிங். ஓகே. நானே ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அதுல வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? ஓகே. பேலன்ஸ் இருக்கிற வீடியோவும் அதுல அப்லோட் பண்ணி அனுப்பி விடுறேன். சரியா? ரைட். ஓகே. இது கன்வீனியன்ட் ஆகுது. சரி. ஏன்னா அந்த வெப்சைட் வீணா போன வெப்சைட் சார். டவுன்லோட் பட்டன் அழுத்தினா டவுன்லோட் ஆகுது, ஆடியோ டிலே வருது, ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே. நீ உங்க காலேஜ் சீனியர்கிட்ட இதுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றான் சாட்டோட இது. மறந்துட்டேன் சார். சரியா? யோசிச்சுட்டு இருந்தேன். மறக்காம ஒரு 4 கொஸ்டின் பேப்பராவது மினிமம் வேணும். இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மொத்தம் 12 கொஸ்டின் கேட்பாங்க, நீ அதுல ஒரு 10 எழுதணும். கரெக்டா? ஃபேட் இல்ல? எஸ் சார். 10 ஆக்சுவலி இனிஷியலா 12 கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ 10 கொஸ்டின்ஸ், அதுல 2 சாப்டர்ல ஆர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி மாத்திட்டேன். வாட் எவர். ஆல்வேஸ் ஆர் ஆப்ஷன்னாலும் மறுபடியும் 12 கொஸ்டின்ங்கிற கான்செப்ட் தான். கரெக்டா? டெக்னிக்கலி ஆமா. ஸோ மினிமம் ஒரு 7 கொஸ்டின் வந்து நம்ம படிக்கிறதுல இருந்தே டைரக்டா அப்படியே இருக்கும். நம்பர்ஸ் மட்டும், வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதை ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அதை பிடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காஷிஸ் இன்டகிரலும் இல்ல, காஷிஸ் இன்டகிரல் அப்புறமா படிச்சுக்கோம். நம்ம இன்னைக்கு ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் அதை படிக்க போறோம். சரியா? அதுக்கு ஜி புக்கு மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ இங்க இருக்கு உன்னுடைய கொஸ்டின் 1 - 1 4, அடுத்தது 3 2 - 1 2 1 - 1. சரியா? இது இன்னொரு கொஸ்டின் பண்ணிக்கிறேன். உங்க காலேஜ்ல உனக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களா? பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி அந்த மாதிரி ஏதாவது? பெர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீயா தந்தாங்க. ஆனா அது அவுட்டேட் ஆயிடுச்சு. இப்போ யூஸ் பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு தந்தாங்க, இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஜெமினி பாத்தீங்கன்னா ஜியோ கூட ஃப்ரீயா வருது. சோ 310 நான் ஏர்டெல் யூஸ் பண்றேனே. ஏர்டெல் கூட தெரியுது சார். ஏர்டெல் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். செக் பண்றேன் ஒரே நிமிஷம். ஏர்டெல் பாத்தீங்கன்னா தந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பெர்ப்ளெக்சிட்டி தந்துட்டு இருந்தாங்க. ஆனா நானே அதுலதான் போட்டு வச்சிருந்தேன். நிறைய எடிட்டிங் ஒர்க்குக்கு ஏஐ யூஸ் பண்றதுதான் கரெக்டா இருந்தது. இப்போ காணும். சரி விடு, பாத்துக்கலாம்.
இப்போ இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது ரெண்டாவது மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ உனக்கு மொத்தமே ஒரு 4 டைப் தான். 4ங்கிறத தாண்டி நம்ம 3 டைப் தான் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு பேர் ரோ. இந்த ரோல என்ன நம்பர் இருக்கு? 3 1 1 1 minus 1 4. சரியா? அப்படியே கீழே வெர்டிகலா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் காலம். இதுல என்ன நம்பர் இருக்கு? எஸ் 1 3 2. அப்படியே பக்கத்து மேட்ரிக்ஸ் போமா, இதுல 1 1 3. கரெக்டா? இதுவே கீழே பார்த்தோம்னா 1 1 3. ஸோ உன்னுடைய ரோல இருக்கிறதும் காலம்ல இருக்கிறதும் சேம். கரெக்டா? ஆமா. செகண்ட் ஒன்ல வரும் உன்னுடைய ரோல இருக்கிறதுலயும் காலம்ல இருக்கிற நம்பர் சேம். கரெக்டா? சோ அப்படி சேமா இருந்தது, இதுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நான் எழுதுறேன் பார், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுவே இங்க இருக்கு பாரு, இதுல வந்து ரோவும் காலமும் டிஃபரெண்ட் நம்பரா இருக்கு. சம்டைம்ஸ் ஒரே நம்பரா இருக்கும், சைன் வேற இருக்கும். அப்படி சைன் வேற இருந்தாலும் அது டிஃபரெண்ட் தான் கணக்கு வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அங்க போய். சரி நம்பர் தானே சேமா இருக்கு, நம்பர் சேமா இருக்குல்ல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சைன் சேஞ்சா இருந்தாலும் இட் ஷுட் பி டிஃபரெண்ட் தான். புரியுதா? ஓகே. நம்பர் சேமா இருந்து சைன் வேறையா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ அப்படிலாம் உங்க காலேஜ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதுக்கு பேர் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே. அங்க எழுதுனதோட முன்னாடி நானுன்னு எழுதிக்க போறேன். இது ஏன் அப்படின்னா ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இது சிமெட்ரிக்கா நான் சிமெட்ரிக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதனால நான் இப்போ ஃபர்ஸ்டே எழுதிக்கிறேன் இது எது சிமெட்ரிக் எது நான் சிமெட்ரிக்னு. புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுறேன். சரியா? எங்க ஒண்ணுன்னு போட்டிருக்கல, அதுக்கு நம்ம சம் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து என்னதுன்னா நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சொல்யூஷன் எழுதிட்டு நீ என்ன பண்றனா த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிக்கிற. ஓகேவா? சொல்யூஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஐகன் வேல்யூ. கால்குலேட்டர் கையில வச்சிருக்கே இல்ல எங்கிட்ட கிடக்கா? கால்குலேட்டர் போய் எடுத்துக்கோ. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. எப்பவுமே ஐகன் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்னு எழுதுறோம். சரியா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதி இப்போ இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனுக்கு நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ இதுல இந்த S1 S2 S3 என்னன்னு கண்டுபிடிச்சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ரெடி. ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா S1 கண்டுபிடிக்க போறோம். S1 ஈக்குவல் டு
S1 என்னன்னு எக்ஸ்பான்ஷன் எழுதணும். சம் ஆஃப் த மெயின் டயகனல். டயகனல். அந்த ஏல மெயின் டயகனல்னா என்னது? 1 3 1 2 1 1 பத்தியா சிம்பிள்ல போட்டுட்ட 1 2 மைனஸ் 1 2 plus minus ஆமா அப்போ உனக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். புரியுதா? ஓகே. S2ங்கிறது என்னது அப்படின்னா சம் ஆஃப் த மைனர் எலமெண்ட். என்னது? சம் ஆஃப் தி மைனர் எலமெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த மைனர் எலமெண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தனா இந்த ஒண்ணு இருக்கு பாரு. இந்த ஒண்ணு எதுனா இது கரெக்டா? அந்த ஒண்ணு பிளேஸ் ஆகி இருக்கிற ரோவையும் கன்சிடர் பண்ணக்கூடாது, காலமையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அந்த ஒண்ணு இருக்கிற லைனை கன்சிடரே பண்ணிக்க. ஆமா, அந்த ஒண்ணு இருக்கிற வெர்டிக்கல் லைனையும் ஹரிசாண்டல் லைன்லயும் இருக்கிற நம்பர் எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப மீதி என்ன இருக்கோ அதுதான் அந்த ஒன்னோட மைனர் எலமெண்ட்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. 2 minus 1 1 minus 1 எழுதிட்டனா அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாக்கணும். அடுத்த நம்பர் மேஜர்ல என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு. இந்த 2 எதுனா இது கரெக்டா? 1 4 இங்க பாரு -1 இது அடிச்சிடறோம். இந்த 2 இருக்கிற ஹரிசாண்டல் லைனே அடிச்சிடறோம், வெர்டிக்கல் லைனையும் அடிச்சுக்கிறோம். இப்ப மீதி இருக்கிறத அதை எடுத்து எழுதுறோம். 1 4 2 -1 பிளஸ் அப்படியே இதையும் எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்தது இங்க கடைசியா -1 இருக்கு. இதுதான் அந்த -1. சோ இந்த லைனும் போயிடும், இந்த லைனும் போயிடும். மீதி இருக்கிறத எடுத்து எழுதுற 1 -1 3 2. ஓகேவா? இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். எப்பவுமே இங்க டாப் டு பாட்டம் தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும். அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்ட தான் மென்ஷன் பண்ணும். சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? அந்த 1ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் வரணும். ஓகேவா? ரைட். ஓகே. எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை தான். அப்போ 1 into -2 -2. ஓகேவா? -2 அப்புறமா -1 into 1 1 into -1 -1 வருமா? ஆமா. ரூல் தெரிஞ்சுக்கோ. எப்பவுமே செகண்டா மல்டிப்ளை பண்ற நம்பர் எதுவா இருந்தாலும் ஆப்போசிட் சைன்ல தான் போடணும். புரியுதா? அப்படின்னா இப்ப மல்டிப்ளை பண்ண முன்னாடி மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும். -1 into 1 பண்ணணுமா? இப்போ நீ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போற. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -1 வருமா? ஆனா நீ +1 தான் எழுதணும். ரூல் அதுதான். நீ ரெண்டாவதா மல்டிப்ளை பண்ற எதுவா இருந்தாலும் ஆப்போசிட் சைன் போடணும். புரியுதா? அதான் சொன்னீங்க. ரைட். ஓகே. நான் ஃபர்ஸ்டே 2வையும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணதுனால -2. சோ ரெண்டாவதா நான் மல்டிப்ளை பண்றதுனால அத பிளஸ் ஆப்போசிட் சைன்ல எழுதிருக்கேன். மல்டிப்ளை பண்ணது எப்பவுமே சிம்பிள் ஆப்போசிட்டா எழுதணும். ஆமா. இப்போ அடுத்தது பாரு, 1ம் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணா -1, 2ம் 4 மல்டிப்ளை பண்ணா +8ன்னு வருது. ஆனா நான் இங்க -8ன்னு தான் எழுதுறேன். ஓகே. சரியா? பிளஸ் 1 into 2 2 -1 into 3 -3. சோ +3. சோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா -2ம் +1ம் -1. இது ஒரு -9, இது ஒரு +5. சோ -10 +5னா -5ன்னு வரும். ஓகேவா? என்னன்னு வரும்? -1ன்னு வருது. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா S3 கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நான் கொஸ்டினை கட் பண்ணிக்கிறேன். சோ S3ங்கிறது என்னது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகே. S3ங்கிறது என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகேவா? சோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? அது அங்க கலரோட கட் பண்ணிட்டேன். நான் இப்போ இங்க எல்லோ கலர்ல அடிக்கிற பாரு.
இந்த ஒன்னு எடுத்தனா இதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது, இதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. புரியுதா? ஓகே. அப்ப பேலன்ஸ் 2 -1 1 -1. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது இப்ப நான் எதை எடுத்துக்க போறேன்னா இந்த -1. அதாவது ஏதாவது ஒரு ரோவுக்கு கண்டுபிடிச்சுன்னா அதுதான் டிட்டர்மினன்ட் ஏ. ஓகேவா? ஓகே. சோ இந்த -1ங்கிறது ரெண்டாவது வேல்யூ தானே? ஆமா. ஃபர்ஸ்ட் வேல்யூ -2 × -1 -2 வரும். இல்லடா, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு கேக்குறேன். 1. சோ இது ரெண்டாவது வேல்யூங்கிறதுனால இதையும் ஆப்போசிட் சைன்ல போட்டுக்கிறேன். அங்க -1 இருக்கு, +1. புரியுதா? +1. ஓகே. இப்போ நீ இதுக்கு சொன்ன, இப்போ இதுக்கு என்ன வேல்யூ? இப்போ இந்த -1 அப்படின்னு எடுத்தனா, சோ இப்போ உனக்கு சாரி எல்லோ கலர்ல எடுத்திருக்கனா, அவர் இந்த ரோ போயிரும், இந்த ரோவும் வராது. சரியா? ஓகே. அந்த 1 ஆக்குப்பைல இருக்கிற ஹரிசாண்டல் வெர்டிகல் லைனை விட்டுறோம். விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை எழுதுறேன். சோ 3 -1 2 -1. புரியுதா? அடுத்தது லாஸ்டா இருக்கிறது 4. சோ இந்த 4 எடுத்தினா இந்த வெர்டிகல் வேல்யூவும் வராது, இந்த ஹரிசாண்டல் வேல்யூவும் வராது. புரியுதா? ரைட். ஓகே. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 3 2 2 1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம போன தடவை அங்க மல்டிப்ளை பண்ண மாதிரியே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த 2வையும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணா -2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -1. அது ரெண்டாவதா மல்டிப்ளை பண்ற டேர்ம்ங்கிறதுனால ஆப்போசிட் சைன். புரியுது. ரைட். இது -3, இது -2ன்னு வருது, ஆனா +2. ஏன்? அது ரெண்டாவதா மல்டிப்ளை பண்ற நம்பர். இங்கே நம்பர் போடலாம் நானு 4. 1 × 3 3, 2 2s are +4, ஆனா -4. அவ்வளவுதான் ஏன் விஷயம். 1 இது ஒரு -1, இது ஒரு -1 +4, இது ஒரு -4. ஸோ கடைசியா என்ன வரும்னா -1, ஐயோ -1 4 4s are -16. ஸோ ஃபைனலா -18ங்கிறது உன்னுடைய ஆன்சர். புரியுதா? ஓகே. இப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னோட ஈக்குவேஷன் எழுதுறேன். λ³ -s1 λ² +s2 λ -s3 = 0. λ³ அப்படியே இருக்கட்டும். -s1க்கு நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தெரியுதா? ஆமா. சோ 2ன்னு போட்டு λ². அடுத்தது +4. s2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா -5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி பக்கத்துல வேற பிளஸ்ல இருக்குங்கிறதுனால பிராக்கெட்ல போட்டு -5 λ மைனஸ் போட்டுரு. s3க்கு -18 கண்டுபிடிச்சிருக்கோம், = 0. அடுத்த ஸ்டெப் அப்படியே சிம்பிளோட இருக்கிறத எடுத்துட்டு வந்து போட்டுரு. அதுக்கப்புறமா சிம்பிளை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிளஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ், இந்த 2 மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர்ல மோட் அழுத்தி ஈக்குவேஷனுக்கு போற பார்க்கலாம். ஒரு மோட் ஈக்குவேஷன் கியூபா. ஆமா. 1 -2 -5 +80 என்ன வருது? -2.5. ஹோல்ட் ஆன் and minus ஒரு நிமிஷம் இரு, நான் இதுல எந்த சம கட் பண்ணி எடுத்தேன்னு பாத்துக்கிறேன். -2.5. இந்த சம் தானே? எஸ். ஆமா. s3க்கு 6 வந்திருக்கு. நம்ம -18 போட்டிருக்கோமே, என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு பாப்போமா? 1 எடுத்தோம், 2 -1 1 -1 -1 +1 ஆச்சு. 3 -1 2 -1 4 எடுத்தோம், இது போயிடுச்சு. 1 × 3 3. நான் தான் தப்பு எழுதியிருக்கேன். அதாவது இப்ப நான் எதை வச்சு தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா, இப்ப நீ கால்குலேட்டர்ல என்ன வேல்யூ சொன்ன அப்படின்னா, கால்குலேட்டர்ல என்ன வேல்யூ வந்தது?
-2.5 x1 -2.5 வந்துச்சு. அந்த மாதிரி பாயிண்ட்ல வந்தா நம்ம போடுறது தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிட வேண்டியதா. ஓ பாயிண்ட்ல வரக்கூடாது. ஓகே ரைட். சரியா? ரைட் ஓகே. எங்க தப்பு பண்ண அப்படின்னா இங்க பாரு 3 - 4 என்னன்னு வரும்? 3 - 4 -1 -1ன்னு வரணும். நான் இங்க என்னன்னு போட்டேன்னா அப்படியே போட்டுவிட்டேன். அப்போ இது -4 இது -6 அந்த ஈக்குவேஷன் அடிச்சுட்டு இப்போ 6ன்னு போடுறேன். இப்போ மறுபடியும் இந்த வேல்யூஸை போட்டு பார்க்கலாம். கேக்குதா? ஒரு நிமிஷம் தான். 1 - 2 - 5 -2 -3 1 இங்க பாரு அதை எடுத்ததும் எழுதக்கூடாது. லாம்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுது. ஏன்னா இங்க நமக்கு லாம்டா தான் ஈக்குவேஷன். எங்க ரஃப் ஒர்க்ல எழுதிக்க. என்ன சொன்ன? வேல்யூ என்னடா சொன்ன? -2 3 and 1 இங்க பாரு இப்போ -2 3 1 வந்திருக்கா. இது நீ இப்படி ஸ்ட்ரைட்டா எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. ஸ்டெப் மார்க் வேணும். புரியுதா? அப்படியா? ஓகே. என்ன வேணும்? ஸ்டெப் மார்க் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லாம்டா கியூப் -2 லாம்டா ஸ்கொயர் அந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன். எனக்கு அங்கிட்டு இடம் இல்லைங்கிறதுனாலதான் இங்க எழுதுறேன். சரியா? சோ இப்ப நீ இது எப்படி எழுதணும் அப்படின்னா இது 1 இது ஒரு -2 இது ஒரு -5 இது ஒரு 6. புரியுதா? நீ என்ன சொன்னா -2 3 1ன்னு சொன்ன. கரெக்டா? ஆமா. இதுல இருந்து ஏதாவது இந்த 3 நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பரை இங்க போட்டுக்க. நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீ எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? நீ கால்குலேட்டர்ல ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ட. அதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்து இங்க வெளியே போட்டுக்கிறேன். புரியுதா? நீ எப்ப இங்க வெளியே நம்பர் போடுறியோ அப்போ இது 0. அப்போ இங்க கீழேயும் 0ன்னு போட்டுக்க. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி நேரா 2 நம்பர் இருக்கா, இதை ஆட் பண்ணணும். 1யும் 0வையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1ன்னு வரும். அந்த 1 கீழே எழுதுறேன். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 1யும் இங்க இருக்கிற வேல்யூவும் கிராஸ் மல்டிப்ளை கிராஸா வர்றதுனால. புரியுதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 1ன்னு வருமா? அந்த 1 இங்க போடுற. புரியுதா? இப்ப இது ரெண்டும் நேரா தானே இருக்கு. ஆட் பண்ணணும். ஆட் நேரா இருந்தா ஆட் பண்ணணும். -2வும் 1ம் ஆட் பண்ணா -1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த 1யும் இந்த -1யும் மல்டிப்ளை பண்ணி இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரோம். இங்க போடுறோம். புரியுதா? அந்த இடத்துல -1 எப்படி வந்தது? பிரசன்ட் வேல்யூ. அப்புறம் அது மல்டிப்ளை பண்ணி அங்க போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இது -6ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இப்போ இங்க ஏதாவது வேல்யூ போடணும். அதுக்கு இந்த வேல்யூவும் இங்க இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்றோம். -6ன்னு வரும். அது இங்க போடு. இங்க போட்டீங்கன்னா கடைசியா 0. புரியுதா? இது போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல லாம்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதி ஆல்ரெடி ஒரு வேல்யூ எடுத்துட்டேன் 1. மீதி இருக்கிறத இங்க எடுத்து எழுதிரு. -2, 3 அப்படின்னு எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டெப்பா லாம்டா ஈக்குவல்ட்டு அந்த வேல்யூ எடுத்து 1, -2, 3ன்னு இப்படி எழுதிக்கிறேன். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட்ல வந்ததுன்னா தப்பு. பாயிண்ட் வரக்கூடாது. ஸ்டெப் மார்க் சார் நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், எனக்கு பாயிண்ட்ல தான் வருது அப்படின்னா நீ எங்கேயாவது சைனை மிஸ் பண்ணிருப்ப. பிளஸ் போட வேண்டியிருக்கிற இடத்துல மைனஸோ, மைனஸ் போட வேண்டிய இடத்துல பிளஸோ அப்படின்னு மாத்தி போட்டிருப்ப. அதனால கவனம். புரியுதா?
ஸோ உனக்கு இந்த மாதிரி ஹோல் நம்பரா தான் வரும். நாளைக்கு நாளைக்கு டியூஸ்டே டைம் டேபிள் தானே உனக்கு?